வணக்கம். அதாவது சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய படிச்சிருப்பீங்க. சனிப்பெயர்ச்சி ஐயோ 7 வந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதா, விரய சனி வந்தா, ஜென்ம சனி வந்தா, பாத சனி வந்தா, அஷ்டமத்து சனி வந்தா இது செய்ய முடியாது. என்ன எடுத்துக்கோங்க, எங்க குடும்பத்துல 2 பேர் 7ல இருக்காங்க, ஒருத்தர் ஜென்ம சனியில இருக்காங்க, இப்ப அடுத்தது விரய சனிக்கு வருது. ஸோ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தாவே அவங்களுக்கு மாத்தி மாத்தி அது கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரு, நமக்கு என்ன தசை நடக்குது, அவரு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கன்சல்டிங் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கலாம். அதுக்கு தகுந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சுட்டா மன திருப்தி இருக்கும். ஆனா கர்மாவை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல இருந்து முழுசா நம்ம தப்பிக்கலாமா அப்படின்னா தப்பிக்க முடியாது. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் விடுபடலாம், நம்மளுடைய மன அமைதி இருக்கும். ஆனா கஷ்டங்கள்ங்கிறத நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த பூமிக்கு வந்ததுனால. ஸோ சனி பகவானை பத்தி பயப்படாதீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க. கன்சல்டிங் தேவைன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.